ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எகிப்திய புராணங்களில் பேசப்படக்கூடிய மர்மங்கள் பற்றின கதையை தான். இந்த மர்மமான கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கற்பனை. நீங்கள் மரணித்த பிறகு உங்களுக்கு மறுவாழ்வு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? உங்களில் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை கேட்டோன்னே இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இந்த கேள்வி இருக்கும். பட் பண்டைய எகிப்திய மக்கள் இதை முழுமையாக நம்புகிறாங்க. எஸ், இந்த ஒரு மரணத்திற்கு அப்புறம் மறுவாழ்வை பற்றின நம்பிக்கை எகிப்திய மக்களுக்கு பெரிதளவிலே இருந்தது. இதுக்கு உதாரணமாக சொல்ல போனோம்னா நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இதை பற்றின புரிதல் இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். எப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் கருட புராணம் அப்படிங்கிற ஒரு நூல் பற்றி பெரிதளவில் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கருட புராணத்தில் மக்கள் செஞ்ச பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அனுபவிக்கக்கூடிய தண்டனைகள் பற்றின தொகுப்பு தான் இந்த கருட புராணம். உங்களை நிறைய பேர் யோசிக்கலாம், நான் ஏன் கருட புராணத்தை எக்ஸாம்பிளாக சொல்லுறேன் அப்படின்னு. பட் இந்த எகிப்திய மக்கள் இந்த ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிற இந்த கான்செப்டை நம்புறதுக்கு பெரிதளவும் பங்கெடுத்துக்கிட்ட இந்த நூல் தான் புக் ஆஃப் தி டெத். இந்த நூலில் நம்ம மரணத்துக்கு அப்புறம் மறுவாழ்வை அடைவதற்கான சடங்குகள் மற்றும் மந்திரங்கள் எப்படி நம்மளை மடிஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மொத்த தொகுப்பும் கொண்டது தான் இந்த ஒரு நூல். மறுவாழ்வு பற்றின விஷயத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒசைரஸை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். யார் இந்த ஒசைரஸ்? மறுவாழ்வின் கடவுளாக பார்க்கக்கூடியவர் தான் இந்த ஒரு ஒசைரஸ். ஒரு மனிதன் மரணித்த பிறகு அந்த ஆன்மா மறுவாழ்வை சென்றடைவதற்கான தகுதி இருக்கா அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய கடவுள் தான் இந்த ஒரு ஒசைரஸ். மறுவாழ்வை அடைவதற்கான தீர்ப்போட வழிமுறைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய ஆன்மா நைல் நதியின் வாயிலாக ஹால் ஆஃப் மாத் அப்படிங்கிற அந்த ஒரு மண்டபத்துக்கு வந்தடையும். இந்த ஆன்மாக்களுக்காக மறுவாழ்வின் கடவுளான ஒசைரஸ் தான் கையில் ஒரு தராசை ஏந்தி அங்கே காத்துக்கிட்டு இருப்பாரு. ஒவ்வொரு ஆன்மாவும் தான் கொண்டு வந்த தன்னோட இதயத்தை அந்த தராசில் வைக்கணும். தராசுக்கு நேர் எதிராக மார்ட்டினோட இறகு வைக்கப்படும். இந்த மார்ட்டின்கிறது யார் அப்படின்னா உண்மை மற்றும் நீதியின் கடவுளாக பார்க்கப்படுது. இந்த ஒரு இறகை விட தான் வைக்கக்கூடிய இதயம் லேசானதாக இருந்தால் அந்த ஆன்மா மறுவாழ்வை சென்றடைவதற்கான தகுதி பெற்ற ஆன்மாவாக தீர்ப்பு அளிக்கப்படும். மேலும் இந்த புக் ஆஃப் த டெத்தில் குறிப்பிடப்பட்ட சடங்குகள் மற்றும் மந்திரங்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க. சடங்குகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே பெரிதும் இந்த ஒரு சடங்கு உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த சடங்கோட பெயரை கேட்டாலே நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதுதான் மம்மிஃபிகேஷன். இந்த மம்மிஃபிகேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதை சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனோட இதயத்தை தவிர பிற உறுப்புகளை அனைத்தையும் வெட்டி எடுத்து தனியாக பதப்படுத்தப்படும். இதயத்தை மட்டும் வச்சிருக்கக்கூடிய அந்த உடலை சுற்றி அந்த உடல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக உப்புனால் நிறைந்த பல திரவியங்களை சேர்த்து அந்த உடலை நல்லா உலர்த்தி வைப்பாங்க. அதுக்கப்புறம் கைத்தறி கட்டுகளால் அந்த உடலை சுற்றுவாங்க. இப்படி சுற்றப்பட்ட அந்த ஒரு உடல் தான் மம்மி அப்படின்னு நம்ம எல்லாம் அழைக்கிறோம். இப்படி உருவாக்கப்பட்ட இந்த ஒரு மம்மியை மிக அகலமான ஒரு சவப்பட்டியை தேர்ந்தெடுத்து அறையில் பொருத்துவாங்க. அந்த நபர் பயன்படுத்தின ஆடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் மற்றும் மறுவாழ்வுக்கு தேவைப்படக்கூடிய சில பொருட்களும் அந்த உடல் உடனே சேர்த்து வைக்கப்படும். அப்படி அந்த ஆன்மா மறுவாழ்வுக்கான பயணத்தை தொடங்கும் போது சில ஆபத்தான விஷயங்களை சந்திக்க நேரிடும். அந்த ஆபத்துக்கள்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக மந்திரம் பொருந்திய தகடுகளும் அந்த உடல் உடனே சேர்த்து வைக்கப்படும். இந்த மந்திரங்கள் பல எகிப்திய கடவுள்களை குறிப்பிடும். ரா, அனுபீஸ், ஒசைரஸ் போன்ற கடவுள்களோட உதவியை நம்ம நாடுறதுக்காக தான் இந்த மந்திர தகடுகள் அந்த உடலுடைய சேர்த்து வைக்கப்படும். இந்த உடல்லாம் அதுக்குன்னே தனியாக இருக்கக்கூடிய பாதிரியார்கள் உதவியோட அந்த ஒரு சவப்பட்டியை புதைப்பாங்க. இப்படி மறுவாழ்வை அடைவதற்காக பல நெறிமுறைகளை கொண்ட தொகுப்பு தான் இந்த ஒரு புக் ஆஃப் டெத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பண்டைய எகிப்திய மக்கள் இதை பெருகளவிலும் நம்பினாங்க. ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மம்மிஸ் எல்லாமே தி புக் ஆஃப் த டெத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை பின்பற்றியதாக தான் இருக்குது. இந்த கதையில் இருக்கக்கூடிய மர்மங்களும் சுவாரஸ்யங்களும் உங்களை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இது போன்ற மர்மமான கதைகளும் மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸும் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.